காரு, லாரி, ஆட்டோ, டெம்போ 4 சக்கர வாகனம் யார் வச்சுருந்தாலும் வாயில்லா ஜீவன் எந்த ஜீவனாக இருந்தாலும் அடிபடாமல் பார்த்து பத்திரமா ஓட்டுங்க. எங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை, 1000 கம்ப்ளைண்ட் இதே தான் வருது. ஆக்சிடென்ட் கேஸு அதிகமாக ஆக்சிடென்ட் கேஸ் ஆகுது. ஒரு கேஸ் இல்லை, பல கேஸ் எங்கள்கிட்ட வருது. ஃபஸ்ட்டு மாடு அடிபட்டுச்சுன்னா பக்கத்தில் ஒரு வெட்டினரி டாக்டர் இல்லை கம்பவுண்டரை கூப்பிட்டு மாட்டுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு சரி பண்ணுங்க. நீங்கள் பார்க்காம அது நீங்களே நாட்டு வைத்தியம் பண்ணி சரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது காலோட எலும்பு உடஞ்சிருக்கலாம், இல்லை ஃப்ராக்சர் ஆகிருக்கலாம், என்ன வேணால் ஆகிருக்கலாம். அது ஏந்திரிக்காமல் ரொம்ப கஷ்டப்படும். எந்த அளவு மாட்டை சீக்கிரம் நம்ம எழுப்புறோமோ அந்த அளவு மாட்டுக்கு நல்லது. கீழே படுத்திருந்தா 4 நாள் 5 நாளில் காயமாகவும் பூச்சி வைக்கும். இந்த மாடும் ஆக்சிடென்ட் கேஸ் தான். அவங்க கவனிக்காமல் ஒரே ரீசனால் தான் இந்த மாடு இன்னும் படுத்திருக்கு. இல்லைனா எப்பயும் அந்த மாடு இழிஞ்சிருக்கும். நாங்கள் பண்ணுற ட்ரீட்மெண்ட் வெறும் 30% தான். மற்றது எல்லாமே நீங்கள் பண்ணுறது தான். சரியாகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுங்க. ஒரு நாளைக்கு மாட்டை 10 வாட்டி பிரட்டி விட்டு அந்த காயத்துக்கு ஒரு நாளைக்கு 3 டைம் ஆச்சும் ஆயில்மெண்ட். ஒரு ஆக்சிடென்ட்லேயும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. காயத்துக்கும் ஃப்ராக்சருக்கும் கால் எலும்பு முறியதுலும் 2-3 டிஃப்ரெண்ட் இருக்குது. ஒரு ஃப்ராக்சர்னால் மேக்ஸிமம் 1.5 மாதம் கிட்ட கட்டு போட்டு சரி பண்ணிடலாம் மாடு. ஆனால் எலும்பு உடஞ்சின்னா 2 மாதம் 3 மாதம் ஆகும். அதை பார்த்துக்க ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதிக பேர் பார்த்துக்க முடியாமல் கறிக்கு கொடுத்துட்றாங்க. அதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாகுது எங்களுக்கே மனசு. இதுக்கப்புறம் இப்படி பண்ணாதீங்க. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. இதேமாரி முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தேவைப்படுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.